ஜெய் சாயிராம். இனியாவது நம் வாழ்வை நாம் ஆரம்பிக்கலாம். எல்லோரிடமே பயந்து கொண்டு இருக்காமல் நம் வாழ்வை நாம் வாழ ஆரம்பிக்கலாம். அதே போல எப்பொழுதுமே யாரையும் நம்பாமல் இருக்கலாம். ஏனென்றால் நம் நிழல் கூட எப்பொழுதுமே நமக்கு துணைக்கு வராது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, எச்சரிக்கையாக இரு. உன்னை எச்சரிக்கவே உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆம் என் குழந்தையே, மாய வலையில் சிக்கிக் கொள்ளாதே. உனக்கு உதவி செய்ய ஓடோடி வந்த உன் சாயப்பாவை காக்க வைக்காதே என் பிள்ளையே. கேள், யாரையுமே மிக எளிதில் நம்பிவிடாதே. ஏனென்றால் உன்னுடைய நிழல் கூட உனக்கு துணைக்கு எப்பொழுதுமே வராது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இனி மற்றவர்களுடைய அன்புக்காக ஏங்கவும் கூடாது என்ற மன உறுதியை மனதில் வளர்த்துக்கொள். எந்த சூழலிலும் யாரையுமே எதிர்பார்க்கவும் கூடாது என்ற முடிவுக்கு வந்துவிடு. அதுதான் நல்லதும் கூட என் பிள்ளையே. என் அன்பு பிள்ளையே, இன்று உனக்காக அதிக நேரத்தை ஒதுக்குகிறார்கள் என்று எப்பொழுதுமே மகிழ்ச்சியில் திளைத்து விடாதே. ஆம் என் குழந்தையே, நாளைக்கு உன்னையே ஒதுக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதையும் நீ ஏற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் தாமாகவே வந்து பேசி பழகி உனக்காக பல மணி நேரம் ஒதுக்கியவர்கள் சிறிது நாட்களுக்கு பிறகு நீயாகத்தான் பேச வேண்டும் என்று நினைப்பார்கள். உன்னையே வேண்டாம் என்று ஒதுக்கவும் செய்வார்கள். எல்லா நேரத்திலும் உனக்கு பிடித்தவர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் என்ற உண்மையை மட்டும் எப்பொழுதுமே புரிந்து கொள். எத்தனை முறை அடிபட்டாலும் புரிந்து கொள்ள மறுக்கிறது உன்னுடைய மனம் என் பிள்ளையே. ஆம் என் குழந்தையே, எத்தனை முறை அடிபட்டாலும் அதற்கான உண்மையை ஏற்க மறுத்து விடுகிறது உன்னுடைய மனம். யாரை நீ அதிகம் நேசிக்கிறாயோ அவர்களால் தான் அதிகமாக காயப்படுகிறாய் என்பதை புரிந்து கொள். எப்பொழுதுமே கூடவே இருப்பதாக சொல்பவர்கள்தான் முதலில் உன்னை விட்டு பிரிந்து செல்வார்கள் என்ற உண்மையை முதலில் பதிய வைத்துக்கொள் உன் மனதில். தனிமையில் அழுகை, காரணமே தெரியாத சோகம், யாராவது நலமா என்று கேட்டால் கூட கொட்டுவதற்கு தயாராக இருக்கும் கண்களிலிருந்து வரும் கண்ணீர், அதே போல சொல்லவும் முடியாமல், சொல்லாமல் இருக்கவும் முடியாமல், அழவும் முடியாமல், கண்ணீரை தேக்கவும் முடியாமல் மனதில் இருக்கும் பலவிதமான வலிகள், இவைகளை சுமந்து கொண்டு கடக்கவும் முடியாமல், மறக்கவும் முடியாமல், வாழவும் முடியாமல், வாழாமல் இருக்கவும் முடியாமல் நின்ற இடத்திலேயே சென்று கொண்டிருக்கிறது பல பேருடைய வாழ்வு. ஆம் என் குழந்தையே, எப்பொழுதுமே எது வந்தாலும் எது நிகழ்ந்தாலும் சிந்தித்து செயல்பட கற்றுக்கொள். ஆம் என் குழந்தையே, அப்படி இல்லை என்றால் உன்னுடைய சிரிப்பை தொலைத்துவிட்டு வலிகளோடு வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவே என் குழந்தையே. ஒருவரை பல வார்த்தைகளால் காயப்படுத்திவிட்டு ஒரே ஒரு வார்த்தையால் மன்னித்துவிடு என்று சொல்லுவது அந்த ஒரு காயத்தை ஆற்றிவிட முடியும் என்று பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய துன்பத்தில் தோள் கொடுக்காத எந்த ஒரு உறவும் உன்னுடைய இன்பத்திலும் தேவையே இல்லை என்பதை தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். துன்பத்தில் இருக்கிறோம் என்று தெரிந்து அதை தெரிந்து கொண்டு தேடி வந்து ஆறுதலான வார்த்தைகளையாவது சொல்லும் அன்பை முதலில் உனக்காக தேடி கண்டுபிடி. ஆம் என் குழந்தையே, அதுவரை இறுதி வரை நீடிக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. தேவைக்காக மட்டுமே உன்னை தேடி யாரும்
உனக்கு தேவையே இல்லை என்பதை முதலில் உணர கற்றுக்கொள். அப்படி இல்லை என்றால் கடைசி வரை காயப்பட்டு கொண்டேதான் இருப்பாய். ஆம் என் குழந்தையே, கடைசி வரை காயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருப்பாய். எவர் ஒருவரிடம் புரிதலும் நிதானமும் இல்லையோ, இந்த ஒரு விஷயம் யாரிடத்தில் இல்லையோ அவரிடம் சேர்ந்து பயணிக்கும் அத்தனை பேருக்கும் வாழ்வில் நிம்மதி இருக்காது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எனவே என் பிள்ளையே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரையும் மிக சுலபமாக நம்பிவிடாதே, யாரையுமே நம்பாதே. ஆம் என் குழந்தையே, உன்னுடைய நிழல் கூட உனக்கு கடைசி வரை, இறுதி வரை உன்னோடு பயணம் செய்யும் என்பதே சொல்லவே முடியாது. எனவே உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் நல்லவர்கள், யார் உனக்கு துரோகம் இழைக்கிறார்கள், யார் உன் மனதை காயப்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள். அவர்களோடு சற்று விலகியே இரு. உனக்கு தேவையான அனைத்தையும் வழங்க உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக தேவையில்லாமல் கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? உனக்கு துணையாக உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. நான் கூறுவது சர்வ நிச்சயமாக நடக்கும். ஆனாலும் எச்சரிக்கையாக இரு. உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் சற்று எச்சரிக்கையாகவே இரு. உன்னுடைய வாழ்வில் நிம்மதி எப்பொழுதும் இருக்க வேண்டுமென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் சற்று எச்சரிக்கையாகவே இரு. எப்பொழுதுமே நிதானமாக இரு. மனதை நிதானமாக வைத்துக்கொள். அப்படி இருந்தால் எப்பொழுதுமே வாழ்வில் நிம்மதி உன்னை சூழ்ந்தே இருக்கும். இதை புரிந்து கொண்டு செயல்படு. இதுதான் என் விதி, இதுதான் என் வாழ்க்கை என்று அப்படியே இருந்து விடாதே. விதியை நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், கிரகித்து கொண்டுதான் இருக்கிறேன். யாருக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி தீர்ப்பு தர வேண்டும், எப்படி அவர்கள் மனதை மாற்ற வேண்டும் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் அல்லவா? இனி உன் வாழ்வில் என்னுடைய ஆட்டம் துவங்கப் போகிறது. பல நல்ல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. உனக்கு சாதகமாகவே அனைத்தையும் செய்யப் போகிறேன் உன் சாயிநாதர். நீ சற்று பொறுமையாக அமைதியாக பார்த்து கொண்டே இரு. அது போதும் எனக்கு. நீ என் முன்னே வந்து மனபாரம் தாங்காமல் உன் அனைத்து வேதனைகளையும் என் காலடியில் கொட்டி விட்டாய். என் முன் நீ அழுகும் அழுகையானது மிகவும் சக்தி வாய்ந்தது. உன் கண்ணீர் துளிகளை நான் உணர்ந்தேன். அந்த துளி என் பாதத்தில் கசிந்தது. என்னால் அதன் வேதனையை உணர்ந்து கொள்ள முடிகிறது. உன் கண்ணீரை துடைக்கும் வேலையையும் நான் செய்வேன். அந்த கண்ணீருக்கு பின்னால் இருக்கும் வேதனைகளையும் நான் துடைப்பேன். குருவின் முன் சிந்தும் கண்ணீரானது விலை மதிப்பற்றது. அதற்கான தீர்ப்பு, அதற்கான பதில் நிச்சயமாக அது தரும். குரு அதை தருவார், நிறைவேற்றி வைப்பார். குழந்தையே, உனக்கு எதிராக சதி செய்பவர்களை எப்பொழுதும் கோபித்து கொள்ளாதே. அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று துடிக்காதே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். ஆனாலும் ஏதாவது துன்பம் நேர்ந்து விட்டாலோ, சோதனை நேர்ந்து விட்டாலோ, இதுதான் என் வாழ்க்கை, இப்படிதான் ஆகப் போகிறது, என் விதி முடியப் போகிறது இப்படியே என்று வெறுமனே யோசித்து உன் மனதை அப்படியே நிறுத்திவிடாதே. உன் வாழ்க்கை ஜெயிப்பதற்கான வழியை ஆராய்ந்து கொண்டே இரு. அதன்படி உன் வழியில் சென்று கொண்டே இரு. தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நம்பிக்கை வார்த்தைகளை மட்டுமே பேசு. தன்னம்பிக்கை, நல்ல எண்ணங்கள் உடைய சொற்களை மட்டுமே உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. உனக்கான தைரியத்தை நான் உனக்கு உருவாக்குவேன், நிச்சயமாக உருவாக்குவேன். இது உன் சாயப்பாவின் கட்டளை, வாக்கு, சத்தியம். எப்படி வேணாலும் எடுத்துக்கொள். ஆனால் நடப்பது நடந்தே தீரும். நீ நினைத்தாலும் யார் நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. உனக்கு எழுதப்பட்டது உனக்கு கிடைத்தே தீரும், உனக்கு நடந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய பிரமாணம். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அது உனக்கே தெரியும். தன் சுயநலத்திற்காக மற்றவர்களுக்கு
துன்பத்தை கொடுப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாகவே பெறுவார்கள். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. உங்களுக்கு நம்பிக்கை அளிப்பவர்களின் அருகில் இருந்து பார். எப்பொழுதுமே வெற்றி உங்களுக்கு அருகில் இருந்து கொண்டே இருக்கும். நீ காத்திருக்கும் போது நேரம் மெதுவாக நகரும். நீ தாமதமாக வரும் பொழுது நேகம் மிக வேகமாகவே நகரும். இதுதான் வாழ்க்கை. நீ சோகமாக இருக்கும் போது காலம் மிக கொடியதாகவே இருக்கும். நீ மகிழ்ச்சியாக இருந்து பார். காலம் மிக அற்புதமானதாகவே இருக்கும். மிக மிக அற்புதமானதாகவே இருக்கும். நீ வழியில் இருக்கும் பொழுது காலம் முடிவுற்றது. நீ சலிப்படையும் பொழுது நேரம் நீண்டு கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் மற்றும் உன் நிலைகளால் தான் காலம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை மிக தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள். அப்பொழுது வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம். உன்னுடைய எண்ணத்தால் தான் உன் வாழ்க்கையின் நேரமும் காலமும் போகிறதே தவிர கடிகாரத்தால் அல்ல என்பதை நன்றாக புரிந்து கொள். வாழும் வாழ்க்கை உன்னுடையது. அதில் ஒவ்வொரு நொடியையும் உங்களுக்கென்று பயன்படுத்திக் கொள். ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் பயன்படுத்திக் கொள். உனக்கு கெடுதல் செய்தவர்கள் அதைவிட பல மடங்கு அனுபவிப்பார்கள். உன்னப்பா அதை செய்து முடிப்பேன். அதுவரை பொறுமையாக காத்திரு. உன்னுடைய பொறுமை என்றைக்கும் வீண் போகாது. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உன்னை வந்து அடையும். நான் உனக்கு உறுதுணையாக, பக்கபலமாக, துணையாக எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். குடையால் மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்தவே இயலாது. மழை வருகிறது என்றால் வந்தேதான் தீரும். ஆனால் நம்மை மழையின் போது நனையாமல் கம்பீரமாக நிற்க வைக்கும் அந்த குடையே. அதுபோலத்தான் நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம் அந்த நம்பிக்கை. ஆனால் வாழ்வில் மிக பெரிய சவால்களை எதிர்கொள்ள சக்தியை தரும் அந்த நம்பிக்கை. நம்பிக்கையோடு இரு. துரோகம் செய்து விட்டார்களே, வாழ்க்கையை நோகடித்து விட்டார்களே, இனி நான் என்னதான் செய்வது என்ற குழப்பத்தோடு எப்பொழுதும் இருக்காதே. உனக்கு துரோகம் இழைத்தவர்கள் அதைவிட பல மடங்கு அனுபவிப்பார்கள். காலம் அதற்கான தக்க பதிலை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் செயல்களால் மற்றவர்கள் வருந்தக்கூடாது என்று நினைப்போர்தான் இங்கு பல சூழ்நிலைகளில் வருந்தத்தக்க நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். மற்றவர்களால் இதை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே போதும். மற்றவர்கள் வருந்தும்படி நீ நடந்து கொள்ளவே மாட்டாய். நீ எண்ணியது அனைத்தும் ஈடேறும். எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில், நல்லதாக இருக்கும் பட்சத்தில், மற்றவர்களுக்கு கஷ்டம் வராமல் இருக்கும் பட்சத்தில் நீ நினைப்பது எல்லாமே உனக்கு நிறைவேறும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதே. காரணம் இருந்தாலும் கூட கவலை கொள்ளாதே. எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். நல்லது மட்டுமே நடக்கும். நல்லதை நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கை பயணத்தில் சென்று கொண்டே இருப்போம். எப்பொழுதுமே வாழ்க்கை இனிமையானதாகவே இருக்கும். நான் சொல்வதே சரி என்று வாதாடுபவர்கள், உறவுகளை இழக்க நினைப்பவர்கள் மௌனமே சிறந்த பதிலாக இருக்கும். பேசாது கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் உறவுகளை வெல்ல நினைப்பவர்கள். அப்படி இருந்து பார். அனைத்திற்கும் முடிவு உன் கையில்தான் இருக்கும். எப்பொழுதுமே மௌனமாக இருக்க பழகலாம். தேவையில்லாத இடத்தில் பேசுவதை விட மௌனமாகவே இருந்து விடலாம் தானே. இனி உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். உன் வாழ்வில் நல்ல திருப்பம் ஏற்பட போகிறது. அந்த திருப்பத்தை நான் உனக்காக ஏற்படுத்தப் போகிறேன். நான் எப்பொழுதுமே உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய இதயமே என்னுடைய இருப்பிடம். உன் மனம் எதை நினைக்கிறது? எதற்காக உன் மனம் ஏங்குகிறது? எது கிடைத்தால் உன் வாழ்வு சந்தோஷமாக இருக்கும் என்று நீ ஆசைப்படுவது எல்லாமே உனக்கு நான் நிகழ்த்தி வைப்பேன்.
யார் என்னை முழுமையாக நம்புகிறார்களோ, என்மேல் அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் பொழிகிறார்களோ, அவர்கள் என்னை நிச்சயமாக காண்பார்கள். அவர்கள் முன்பாக நான் அவர்கள் கண்களுக்கு தெரியும்படி அனைத்து அற்புதத்தையும் செய்வேன். பல ஆறுகள் எல்லாம் சேர்ந்து கடலோடு ஒன்றாக கலப்பதைப் போல என்மேல் முழுமையாக நம்பிக்கையும் பக்தியும் வைத்திருப்பவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என்னோடு கலந்து விடுகிறார்கள். சாயப்பாவின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் அனைவருக்குமே கிடைத்து உலகத்தில் செய்ய வேண்டிய வேலையை, செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன ஒதுக்கப்பட்டதோ, நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதை முழுவதுமாக செய்து கொண்டே இருக்கலாம். மனதை மட்டும் நம்பிக்கையோடு சாய் பாபாவில் முழுமையாக வைத்துவிட்டு நம் செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டே இருக்கலாம். நம் வாழ்க்கையில் அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க சாயப்பா எப்பொழுதுமே நமக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு நல்லவர்களுக்கு தீங்கு வருவது, நல்லவர்களுக்கு துரோகம் நடப்பது, நல்லவர்களுக்கு கெடுதல் வருவதை எப்பொழுதும் சாயப்பா அனுமதிக்கவே மாட்டார். உதவி என்று யார் நம்மை தேடி வந்தாலும் அவர்களுக்கு நம்மால் ஆன உதவியை செய்து கொண்டே இருக்கலாம். பாபாவின் சத்திய வாக்கும் இதுதான். உதவி என்றால் பணமாகவோ பொருளாகவோ தான் கொடுக்க வேண்டும் என்றில்லை. மற்றவர்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை கூறினால் அவர்கள் மனம் சந்தோஷப்படும் சூழ்நிலையில் அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு 4 வார்த்தை ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாலே போதும். அதுதான் இந்த உலகத்தில் மிக பெரிய உதவியாக கூட இருக்கும். எனவே உன்னால் என்ன முடியுமோ, மற்றவர்களுக்கு எது மிக அவசியமாக தேவையோ அதை நம்மால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி கொண்டே இருக்கலாம். உதவியை செய்து கொண்டே இருக்கலாம். நம்மளுடைய கர்மாவை கரைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு அற்புத வழியும் அதுவே. பார்ப்பதற்கு எது இன்பமாக தெரிகிறதோ அது உண்மையில் இன்பமாக இருக்கவே இருக்காது. போலத்தான் நமக்கு வரும் துன்பமும், நம் துன்பத்தை நாம் பார்த்து அந்த துன்பத்தை அதால் நமக்கு கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவுரையை பெறுவதற்காகத்தான் துன்பம் நம்மை நோக்கி வருகிறது. அந்த துன்பத்தை நாம் எப்பொழுதும் அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சாயப்பா அந்த துன்பத்தை நமக்கு கொடுக்கவில்லை. அந்த துன்பத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நமக்கு உணர்த்துவதற்காகவே கஷ்டங்களையும் போராட்டங்களையும் வேதனைகளையும் நமக்கு தருகிறார் சாய்பாபா என்ற தீர்க்கமான சிந்தனை நம் மனதில் எழ வேண்டும். அதை விடுத்துவிட்டு எப்பொழுதுமே நிம்மதி இல்லாமல் ஒரு விதமான குழப்பத்தோடும் மன அமைதியே இல்லாமல் என்னாகிவிடுமோ ஏதாகிவிடுமோ என்ற ஒரு விதமான பதற்றத்தோடே நாம் இருந்தால் நம் வாழ்க்கையில் எதையுமே நம்மால் அனுபவிக்க முடியாமலே போய்விடும். சந்தோஷம் வந்தால் கூட அதை அனுபவிக்க நம்மால் இயலாது. ஏனென்றால் நாம் தான் எப்பொழுதும் அந்த துன்பத்தால் கரைந்து கொண்டிருக்கிறோம். அந்த துன்பத்தால் அமுத்தி விட்டு கொண்டிருக்கிறோம். இன்பம் துன்பம் என்று நாம் எதை நினைக்கிறோமோ அது உண்மையாக இன்பமாகவும் இருக்க முடியாது. துன்பம் எதை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறோமோ அது நம்மிடம் நிலையாக இருந்து விடவும் முடியாது. நாம் எண்ணத்தின் போலத்தான் நம் வாழ்க்கை இருக்கும். வாழ்க்கை கடினமாக இருக்கிறதே என்று நாம் எண்ணினால் நம் வாழ்க்கை கடினமாகத்தான் இருக்கும். எது வந்தாலும் சமாளித்து காட்டலாம் என்ற தன்னம்பிக்கை நம் மனதில் இருந்தால் அனைத்தையும் மிக சுலபமாக வெற்றியை எட்டி பிடிக்கலாம். நீ இது நாள் வரை எதற்காக எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த மிகப்பெரிய உதவி உன்னை தேடி வரும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டிவிட்டேன். நீ தூக்கி எறியப்பட்ட இடத்திலிருந்து உனக்கு சிறப்பு விருந்தினராக செல்ல வேண்டுமென்றால் அந்த இடத்தில் சிறப்பான விருந்தினராக நீ செல்ல வேண்டுமென்றால் அதற்கான அழைப்பு வர வேண்டுமென்றால் நீ உன் திறமையின் மீது கவனம் செலுத்திக் கொண்டே இரு. உன் திறமை உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும்.
உன் எண்ணம் என்ன, உன் திறமை என்ன என்பது உன் சாயப்பாவிற்கு தெள்ளத் தெளிவாகவே தெரியும். எனவே உன் திறமையை உன் மீது செயல்படுத்தி தைரியமாக செயல்படு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு ஜெயமாகவே அமையும். நான் உன் அருகில் இருந்து கொண்டு உனக்கான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். மற்றவர்கள் உன்னை எப்படி நினைக்கிறார்கள் என்பது முக்கியமே அல்ல. அதை நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் அல்ல. நீ உன்னை எப்படி நினைக்கிறாயோ என்பதுதான் மிக மிக முக்கியம். நீ உன்னையே எப்படி நினைத்துக் கொள்கிறாய் என்பதுதான் உன்னுடைய வாழ்வில் மிக மிக முக்கியமாகவே இருக்கும். உன் வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால், உன் வாழ்வில் நீ வெற்றியடைய வேண்டுமென்றால் உயர்ந்த செயல்களோடு உன்னை இணைத்து கொண்டே இரு. உன் எண்ணம் எப்பொழுதும் நல்லதாகவே இருக்கட்டும். உன்னுடைய செயல்களும் நல்லதாகவே இருக்கட்டும். உயர்ந்த செயல்களோடு நீ இணைந்து கொண்டால் நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாம் உன்னை சூழ்ந்து வரும். கெட்ட நேரம், கெட்ட காலம், எல்லாம் கஷ்டமான சூழ்நிலை, வருவது எல்லாம் போராட்டமான வாழ்வு என்று வரும்போது, நல்ல காலம், நல்ல நேரம், சந்தோஷமான சூழ்நிலை, சந்தோஷமான மனநிலை என்ற காலம் வராமலா போய்விடும்? சற்று சிந்தித்துப்பார். மாற்றம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கஷ்டம் மட்டும் நிரந்தரமாக உன்னிடமே இருந்து விடுமா? அல்லது கெட்ட நேரம் மட்டும் உன்னிடமே அப்படியே இருந்து விடுமா? வாழ்க்கை சக்கரத்தில் எல்லாம் சுழன்று கொண்டுதான் இருக்கும். வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். சிலவற்றுக்கு காலம் பதில் சொல்லும். அதுவரை காத்து கொண்டிரு. காத்திரு, பொறுமையாக காத்திரு.